உங்கள் பில்டிங்க்கு எந்த ஃபவுண்டேஷன் சூட் ஆகும்னு தெரியாமல் பில்டிங் கிட்ட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. Day 9 ஆஃப் பில்ட் a house in 100 days சேலஞ்ச். உங்கள் பில்டிங்கோட டோட்டல் லோட் அண்ட் எஸ்பிசியை பொறுத்து உங்கள் பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆஸ் பர் த ஐஎஸ் கோட் 1904 படி பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஷாலோ ஃபவுண்டேஷன் அண்ட் டீப் ஃபவுண்டேஷன். நம்ம பில்டிங்கோட ஃபுட்டிங் ஷாலோவாக டீப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஃபுட்டிங்கோட டெப்த் பை ஃபுட்டிங்கோட பிரெத்தை வந்து டிவைட் பண்ணி பார்த்தோம்னா அது லெஸ் தென் 3 இருந்துச்சுன்னா அது வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன், அபோவ் 3 போச்சுன்னா டீப் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரும். இப்போ ஷாலோ ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஸ்டாண்டர்டாக போடுற ஃபவுண்டேஷன். இது வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக G+1 G+2 அந்த மாதிரி பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதுலேயே வந்து ஸ்லோப்டு ஃபுட்டிங் ஒரு டைப் உண்டு. இது ஸ்லோப்டு ஃபுட்டிங் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு எந்த பில்டிங்லாம் வருதோ அந்த பில்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. பஞ்சிங் ஷியர் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுட்டிங்கோட டெப்த் அதிகமாக வைக்கணும். ஆனால் அவ்வளோ டெப்த் அதிகமாக வச்சா நமக்கு எக்கனாமிக்கலாக இருக்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, காலம் பக்கத்தில் மட்டும் டெப்த் அதிகமாக வச்சு எண்டில் வந்து கம்மியாக இருக்க முன்னாடி ஸ்லோப்டாக பண்ணிடுவாங்க. இதுதான் ஸ்லோப்டு ஃபுட்டிங். அப்புறம் ஃபுட்டிங் 2 ஃபுட்டிங் நியரஸ்ட்டாக இருந்து ஓவரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது 2 கம்பைன் பண்ணி போட்டுருவாங்க. இது இஸ் கால்டு கம்பைன்டு ஃபுட்டிங். இதே ஐசோலேட்டட் ஃபுட்டிங் எசென்ட்ரிக்காக பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, பக்கத்து லேண்ட்லேயும் இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுட்டிங் அந்த இடத்துக்கு போகக்கூடாது இருக்குன்னா அங்கே வந்து ஐசோலேட்டட் எசென்ட்ரிக் ஃபுட்டிங்காக போட்டு ஃபுட்டிங்கை நம்ம ஏரியாக்குள்ளேயே வர்ற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு ஃபுட்டிங். அதாவது ஃபுட்டிங்கே இந்த மாதிரி ஸ்டெப்பாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹை ஆக்சியல் லோடு வர இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக இருக்கிற பில்டிங் வந்து இந்த மாதிரி ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக டீப் ஃபவுண்டேஷன். டீப் ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் அண்டு பியர் ஃபவுண்டேஷன் 2 இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பைல் ஃபவுண்டேஷன். பைல் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 இல்லைனா 5 இல்லை சிங்கிள் பைலை வந்து போட்டு பைலுக்கு ஒரு கேப், அதாவது ஃபுட்டிங் மாதிரி போட்டு அதுலேருந்து காலம் ரைஸ் பண்ணி பில்டிங்கை இது பண்ணுவாங்க. அதுதான் பைல் ஃபவுண்டேஷன் அப்படிம்பாங்க. இது பியர் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்குறோம், பிரிட்ஜஸ் மெட்ரோஸ் எல்லாத்துலேயுமே பியர் ஃபவுண்டேஷன் தான். இதே மாதிரி பைல் போட்டு அதுக்கு மேலே பியர், அதாவது பெரிய சைஸில் காலம் போடுவாங்க, 1.5 மீட்டர் வித் அந்த சைஸில் போட்டு அதுக்கு மேலே ஹெவி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. அதுதான் பியர் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு PDF ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லிங்க் பயோவில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு ஃபுட்டிங் போடும்போது என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.